நகையெல்லாம் என்ன கம்மியத்தை போட்டு வந்துக்கிறேன் அப்பா அவ்வளோ 500 போடுற 300 போடுறாரு. நகையெல்லாம் என்னாச்சு? நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல. நகை என்னாச்சு? அது என்னாச்சு? இப்படியே டார்ச்சர். என்ன சொல்றது தெரியல. அத்தனை அட்டுவளையுமா நிற்கிறாங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. கைஸ், இன்னைக்கு காலை எந்திரிச்சோன்னே இந்த நியூஸை பார்த்து எனக்கு செம ஷாக். என்னால் சில விஷயங்கள் ஏற்றுக்கவே முடியல. நான் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குதா, தோட்டம் இருக்குதா, துறவு இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, அடுக்குமாடி பில்டிங் இருக்குதா, நல்ல வேலை இருக்குதா, நிறைய சம்பாதிக்கிறாரா, இதெல்லாம் மட்டுமே பாக்குறீங்களே. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் இருக்குது. பையன் நல்ல பையனா, நல்ல பழக்க வழக்கம் இருக்கா, குவாலிட்டி டைமை வேல்யூ பண்றானா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறானா, மரியாதை நிமித்தமா நடந்துக்கிறானா, இதெல்லாமும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு நம்ம போய் வெளியே பெருமை பேசுறதுக்காக மட்டுமே நாங்க போய் எங்க கொடுத்துருக்கோம் தெரியுமா, எவ்வளவு பெரிய இடம் தெரியுமாங்க, அதெல்லாம் ஐயோ மீறின வசதிங்க அப்படின்ட்டு இந்த ஒரு 2-3 வார்த்தையை நம்மளை சுத்தி இருக்க ஒரு 10-15 சொந்தக்காரங்க கிட்ட சொல்றதுக்காக மட்டுமே இங்க நிறைய பசங்களோட பொண்ணுங்களோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுது. பொண்ணுங்களை பெற்ற பேரண்ட்ஸ்க்கு நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், பொண்ணை கொடுத்தா தங்க மாட்ட பையன் பார்த்துப்பானா அப்படிங்கிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க பொண்ணை பெற்றதுக்கு தங்கமும் சேர்த்து கொடுத்தாதான் நான் பொண்ணை பார்த்துப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்றவனை நம்பி எப்படி உங்க பொண்ணை கொடுக்குறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வெட்டி பந்தாக்காகவும் வீண் கௌரவத்துக்காகவும் மட்டுமே இங்க நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுது.